மாந்திரிக ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை பில்லி சுனிய ஏவல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கல, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, இந்த மாதிரி மனக்கசப்புகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இதை வச்சு நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் முன்னேறலாம். ஆன்மீகத்தில் நீங்கள் பெரிய சித்தர்களை அடைகிறதுக்கோ, இல்லை உங்களுக்கு நிறைய சக்திகள் வேணுமாலும் இந்த காளி தேவியினுடைய உபன்யாசம் பண்ணுறதன் மூலமாக நீங்களும் ஒரு நல்ல ஒரு தெய்வீக நிலை அடைஞ்சு உங்களுடைய ஆத்மாவை மேம்படுத்திக்கலாம். ஒரு பெரிய மகான் போல் நீங்கள் வாழலாம் அந்த உலகத்தில். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சக்தி இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு வைரக்கல்லுக்கு நிகரானது இந்த காளி உபாசனா கொடுவேன். இதை வச்சு உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் மென்மேலும் மெருகேற்றி கொண்டு ஒரு வைரக்கல்லை எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஜொலிக்க வச்சுக்கலாம். இது சைவ முறையில் கும்புறது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அவல் பொறிகளில் தேங்காய் வாழைப்பழம் இந்த மாதிரி வச்சு மட்டுமே நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். இது மாதிரி வழிபாடு பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் காளி. ஆனால் ஸ்லோவாக பண்ணாலும் யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு எல்லா காரியங்களையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். இந்த காளி தேவி வழிபாடு பண்ணுறதுல இதுக்கு அசைவமாக பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா பலி கொடுக்கணும். சைவமாக பண்ணுறதுனால பலி கிடையாது அப்படின்றதுனால பானகம், இந்த மாதிரி காளிக்கு பிடிச்ச திராட்சை பழம், கருப்பட்டி, காதோர கருகமணி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறதுனால காளி உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா காளியம்மன் கோயிலுக்கு போகிறதால பெண்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா சிகப்பு நிற உடையை அணிஞ்சுக்குங்க. ஏன்னா காளிக்கு சிகப்பு ரொம்ப பிடிக்கும். சிகப்பு நிற உடையை அணிஞ்சுக்கிட்டு போகிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். செல்வத்தை நிறையா கொடுக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா பெண்கள் சிகப்பு நிற உடை அணிகிறதுனால செல்வ அவசியம் நிறையா ஏற்படும். அவ்வளோ சீக்கிரமாக உங்களை யாரையும் வசியம் பண்ண முடியாது. சிகப்பு நிற உடைக்கு அந்தளவுக்கு ஒரு சக்தி. செய்வனே பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக யாரும் எதுவும் செய்ய முடியாது. சிகப்பு நிறத்திற்கு அந்த ஒரு சக்தி இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு நிறத்திற்கும் இப்போ காளிக்கு கருப்பும் யூஸ் பண்ணலாம். கருப்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அகோரமாக உக்கிரமாக வரும். அது ஆனால் காசு பணம் வராது. அதனால் பெண்கள் ஏதாவது கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிகப்பு நிற உடையை அணிஞ்சு காளி அம்மன் கோயிலுக்காக இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்கள் கோயில் எந்த கோயிலுக்காக இருந்தாலும் சிகப்பு நிற உடையை அணிஞ்சு போகிறது ரொம்ப நல்ல பலனளிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காளி தேவி சைவ முறையில் பண்ணுறதுனால நிறைய மந்திரங்கள் சொல்ல வேண்டியது. இப்போ நீங்களே உங்கள் வீட்டில் யாராவது கஷ்டப்படுறாங்க, சொந்தக்காரங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த காளி தேவியை வச்சு அவங்களுடைய துயரை நீங்கள் நீக்கிறதுக்காக மந்திரங்கள் கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டியது. அசைவ முறையில் ஒரு கோழியை மட்டும் அறுத்து விட்டு சாமிக்கிட்ட இந்த அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய உடல் நோயை நீக்கி விடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு கோழியை அறுத்து விட்டாலும் சரியாக போயிடும். ஆனால் சைவ முறையில் பண்ணுறதுனால ஒரு 508 தடவையோ இல்லை 1008 தடவையோ நோய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மந்திரம் சொல்லி திருநீரை மந்திரிச்சு அதை தண்ணியில் கலந்து குடிக்க சொன்னாலும் சரி, இல்லை வேப்பிலையை அடித்து விட்டாலும் சரி, அந்த நோய்கள் உங்களுக்கு குணமாகும். காளி மந்திரத்தை சொல்லி வேப்பிலை அடித்து அம்மை நோய் குணமாகும். இந்த மாதிரி காளி தேவியை வச்சு உங்களுடைய சகல பிரச்சனைகளையும் தீர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நவகிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கிக்கலாம். அதாவது இது காளிக்கு மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களுக்குமே இது பொருந்தும்.